இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோயிலாண்ட நடந்த சம்பவத்தில் அஜித்குமார் என்ற 27 வயது இளைஞர் காவல்துறையினால் கொடூரமாக தாக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். நேற்று யூடியூப்பில் பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு விஷயம் புதுசாக சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகுது சிபிஐ கையில் எடுத்து சிபிஐ பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுக்குதுன்னு. புளிய மரத்தில் அந்த அஜித்குமார் என்ற இளைஞரை தலைகீழே கட்டி கயிறில் கட்டி தொங்க விட்டு கொடூரமாக தாக்கிக்கிறாங்கன்றது இப்போ லேட்டஸ்ட்டு செய்தி. யோசித்து பாருங்கள், நார்மலாக அடிச்சு சாவடிச்சதுக்கே எவ்வளோ கோபம் வரும் நம்மளுக்கு. அப்படி இருந்து இப்போ சிபிஐ என்கொயரியில் வெளியே வருதுன்னு யூடியூப்பில் போடுறான். புளிய மரத்தில் தலைகீழே கட்டி தொங்க விட்டு கொடூரமாக தாக்கியிருக்கானுங்க. அப்போ தலைகீழே கட்டி தொங்கி விடும்போது பாதிக்கப்படுற இடம் ஃபஸ்ட்டு தலை தான் இருக்கும். தலை, உடம்பு, நடுப்பகுதி, காலெல்லாம் மேலேக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ தலையில் வந்த காயமோ இல்லை ரிப்ஸில் வந்த காயங்களோ எல்லாம் இந்த தலைகீழே புளிய மரத்தில் கட்டி தொங்க விட்டதனுடைய விளைவாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், அது மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சா அது வேறு விஷயம். ஆனால் தலைகீழே கட்டி தொங்க விட்டு அடிக்கும்போது காலெல்லாம் பாதிக்கப்படுறது சான்ஸே இல்லை. காலெல்லாம் மேலே இருக்கும். அப்போ ஒன்லி இடுப்பு கீழே தலை, இந்த பஸ்ட்டுன்னுவாங்க அந்த இடம். அதே போல் தலை பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்த எல்லா இன்ஜூரியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இதனால தான் இருக்கும். ஆனால் இந்த அடியெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம யோசிச்சிருந்தோம். இப்போ எல்லாம் தெரிய வந்துடுச்சு. அதனால் புளிய மரத்து கயிறு கட்டி தொங்க விட்டு கொடூரமாக தாக்கிய காவல்துறைக்கு இப்பவும் சொல்கிறேன், அவன் செத்துட்டான், இவங்களுக்கு மரண தண்டனை எல்லோரும் கேட்டுங்கிறாங்க. நான் மரண தண்டனைலாம் கேட்கல. அவங்க 6 பேருடைய ஒருத்தர் இல்லை, பட் 5 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி ஆகுது தெரியல. சிபிஐ என்கொயரி பார்த்துக்கலாம். 6 பேர் 6 பேருடைய கண்கள் எடுக்கப்பட வேண்டும். எப்படி நம்ம நடிகை இப்போ இறந்துட்டாங்களே சரோஜா தேவி, அவங்களுடைய 2 கண்ணை எடுத்து 2 பெனிஃபிஷரி 2 பசங்களுக்கு யாராருக்கும் 2 பேருக்கு வைக்கிறாங்க. அது மாதிரி இவருக்கு 6 பேருடைய கண்களை எடுத்து 12 பேருக்கு வைக்கலாம். அதே போல் அவர்களுடைய ஆண்மைத்தன்மை நீக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்பி வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். அதே பல சமயத்தில் 50 லட்ச ரூபா அவங்களுக்கு அபராதமாக விதிக்கணும்னு மாண்புமிகு நீதியரசரில் ஜார்ஜ் ஷோடவரம் ஜார்ஜ் யூடியூபர் கேட்டுக்கிறான். வணக்கம், நன்றி.